எவ்ரிவன், ஒரு அழகான பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த மனிதன் குப்பை தொட்டிக்கு சமம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அந்த மனிதன் கண்ணில் பட்ட ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு நம்மளாலையும் எதையாவது சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அந்த மனிதனுக்கு. நம்மளும் நம்மளை ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளாலேயும் எதையாவது சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நினைப்போடு நம்ம வாழணும். வாழ நினச்சா வாழலாம். ஒரு யானைக்கு உணவுக்கு பெரிய கரும்பு தோட்டமே தேவைப்படும். ஆனால் அதே எறும்புக்கு சிறிய கரும்பு சக்கையே ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு. அந்த மாதிரி நம்மளும் பெரிய கரும்பு தோட்டம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை யானையாக நினச்சிட்டு வாழலாம். கரும்பு சக்கை தான் கிடைக்குது அப்படின்னும் போது யானையை பார்த்து நம்ம பொறாமையோ இல்லை போட்டியோ இல்லை கம்பேரோ பண்ணிட்டு வாழ்ந்தோன்னா எறும்பால் வாழ முடியாது. நம்மளும் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ கடவுள், அதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழணும். அதை வச்சு நம்ம எப்படி முன்னேறணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றத தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வாழணுமே தவிர மற்றவங்களெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். கீப் சப்போர்ட்டிங் மீ பை சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.